வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, ரீசென்ட்டா நான் ஒரு படம் பார்த்தேன். "கண்டாரா". அந்த படம் வந்து ரொம்ப மாசம் ஆச்சு. அண்ட் ப்ரைம்லயே இது வந்து ரொம்ப ரொம்ப மாசம் ஆச்சுன்னு தான் நெனைக்கிறேன் ஐ திங்க். ஆனா நான் இப்ப தான் பார்த்தேன். ஸோ இந்த படத்த பத்தின என்னோட வியூஸ் தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த மூவி வந்து பேசிக்கா ஒரு கன்னட மூவி. நான் கன்னட படங்கள் அந்த டப்பிங் ஆயி அந்த மாரி எதுவுமே நான் பார்த்ததே இல்ல. அந்த கேஜிஎஃப்லாம் கொஞ்சம் பாப்புலரா பேன் இந்தியா அந்த மாரிலாம் வந்ததுல்ல. ஆனா அதுவுமே நான் பார்த்தது கிடையாது. அ இதுதான் நான் மொத ப்ராப்பரா ஒரு கன்னட மூவியா நான் ஃபர்ஸ்ட் டைம் இதான் பார்க்குறேன். அ முன்ன ஏதோ ஒரு படம் ஏதோ கனவு ரிலேட்டடா இன்செப்ஷன் மாதிரி கனவுக்குள்ள ஒரு வாழ்க்கை அந்த மாரி ஒரு படம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது பேசப்பட்டுச்சுன்னு நெனைக்கிறேன். அது தமிழ்ல எடுத்தோனே அ இந்த படம் வந்து கன்னட படம் மாரி இல்ல. அதில ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நான் ஒரு ஆர்டிக்கல்லாம் ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கன்னட மூவி பத்தி இவ்வளோ தான் தெரியும். அந்த ஆர்டிக்கல் வந்தது தெரியும். அப்புறம் இப்ப இந்த கேஜிஎஃப் வந்தது தெரியும். பட் அதெல்லாம் நான் எதுவும் பார்த்ததில்ல. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு வந்து இந்த மூவி வந்து ஒரு படம் அப்படின்லாம் இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாரி, ஒரு அனுபவம் மாதிரி தான் நான் இந்த படத்த நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அப்படிதான் இருந்தது. ஏன்னா, அ இப்போ இந்த இதெல்லாம் படிப்போம்ல, ஒரு புக்கோ, ஒரு நாவலோ, இந்த பொன்னியின் செல்வன்லாம் வந்து நான் ஒரு புக்கு படிச்சேன், எனக்கு பொழுதுபோக்குல படிச்சேன். அந்த மாதிரி இல்லாம அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அ ஒரு அந்த காலத்தில நடந்தது, வச்சது அந்த மாரி நம்மளே அந்த இடத்துக்கு கூட்டு போய் அத சொல்ற மாதிரியான ஒரு புக் படிக்கிற மாதிரி தான் எனக்கு இந்த படம் வந்து இருந்தது. இது ஒரு பீரியட் ஃபிலிம் தான். 1800ல நடந்தது காட்டுவாங்க. அதுக்கப்புறம் 1970ன்னு நெனைக்கிறேன். அப்புறம் 1990. ஸோ எப்படி பார்த்தாலுமே இது ஒரு பீரியட் ஃபிலிம் தான். இன்னையிலேருந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மாதிரியான கதைகள். அப்புறம் 100 ஆண்டுகள் முன்னாடியான கதை. அந்த மாதிரி தான் அத சொல்லியிருப்பாங்க. ஸோ இத என்ன சொல்ல, விஷுவலா, டெக்னிக்கலா அப்படிலாம் எனக்கு தெரியாது. அது அந்த மாதிரிலாம் எனக்கு மூவி அனலைஸ் பண்ண தெரியாது. பட் எனக்கு பார்க்குறப்போ இது வந்து ஒரு காட்டுல எடுத்திருக்காங்க. அ அந்த காட்டுல இருக்கிற அந்த மக்களோட வாழ்க்கைய தான் சொல்லுது. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க? அந்த இடம் எப்படி இருக்கும்? அவங்களோட வீடுகள் எப்படி இருக்கும்? அந்த மக்கள் எந்த மாரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க? எந்த மாரி இருப்பாங்க? அவங்களோட சாப்பாடு என்னவா இருக்கும்? அதுக்கப்புறம் ஒரு ரேஸ்லாம் கூட வைப்பாங்க. ஒரு என்ன சொல்ல? அது அது எனக்கு பேர் மறந்துருச்சு. இந்த ரேக்ளா ரேஸ் மாரி அ ஏறு இ இந்த உழுகுற நிலத்துல மாடு வச்சு ஒரு ரேஸ் மாரி விடுவாங்க. எடுத்தோனே ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அந்த மாரி தான் அதில வரும். ஸோ அதெல்லாம் காட்டியிருப்பாங்க. இது மாதிரியான ஒரு வாழ்வியல காட்டியிருப்பாங்க. அவங்க இந்த மக்கள் அந்த காலத்துல இருந்த மக்கள் இந்த மாரி எப்படி இருக்காங்க? அவங்க ட்ரெடிஷன் எப்படி இருக்கு? அப்படின்றத லைக் ட்ரெடிஷன்னா என்ன? இந்த மாரி அவங்க அவங்களுடைய ஒவ்வொரு பழக்கவழக்கங்களும், அவங்களுடைய அவங்க சாமி கும்பிடுற முறை, அந்த சாமி ஆடுற அந்த அந்த மாதிரியான ஈவென்ட், அவங்களோட திருவிழாக்கள், இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருப்பாங்க. இத வந்து நம்ம ஒரு ஒரு எழுத்தா கொண்டு வரது வந்து கொஞ்சம் ஈஸியான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் எழுதுனதெல்லாம் கிடையாது. பட் எழுத்துல நம்மளுக்கு சொல்லிர்றது, ஒருத்தவங்களுக்கு அத கடத்திர்றது ஈஸி. அத எழுதுறது ஈஸியா, கஷ்டமா எனக்கு தெரியாது. பட் எழுத்து மூலியமா நமக்கு இத ஈஸியா புரிய வச்சிர முடியும். வாசகர்களுக்கு அத ஈஸியாவே புரிய வச்சிர முடியும். நீங்க இந்த என்ன சொல்ல, பொன்னியின் செல்வன் இந்த மாரி எந்த நாவல் எடுத்துக்கிட்டாலும் அந்த மாரி தான் இருக்கும். அப்புறம் அ அது படம் பேரு அசுரன். அந்த படம் வந்து ஒரு காட்டுக்குள்ள இறங்கிட்டாங்க. அந்த மாதிரி தானே சிவசாமி அவன் பையனோட இறங்கிட்டான். அந்த மாதிரி தானே காட்டுவாங்க. ஸோ அந்த படத்துல வந்து அந்த நாவல்ல இருந்தத அப்படியே விஷுவலா கொண்டு வரதுக்கு மெனக்கெட்டுருப்பாங்க. நீங்க அந்த நாவல் படிச்சீங்கன்னா தெரியும். எனக்கு நாவல் பேர் மறந்துடுச்சு. ஆனா அதோட ஸ்டார்ட்டிங்லேயே அந்த மாரி காட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஒரு சின்ன தீப்பொறி இருந்தா கூட தெரிஞ்சிரும். அத வச்சு ஃபாலோ பண்ணி வந்துருவாங்க. இந்த மாரியான டீட்டெயில்ஸ்லாம் அதில எழுதியிருப்பாங்க. ஸோ அத அப்படியே அ அந்த இதில கொண்டு வந்திருப்பாங்க. அந்த படத்தில கொண்டு வர ரொம்பவே ட்ரை பண்ணியிருப்பாங்க அசுரன்ல. அதுதான் எனக்கு ஒரு நாவல் மாரியே இந்த செட்டு ஐ மீன் அந்த சரவுண்டிங் அந்த என்விரான்மென்ட்லாம் அதே மாதிரி இருக்க மாரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதே மாரி இந்த படம் வந்து என்ன சொல்ல, கதைன்னு பார்த்தா ஒரு சிம்பிளான கதை தான். ராஜா காலத்தில ஒரு நிலத்த வந்து ஒரு ஊர் மக்களுக்கு குடுத்துட்டாங்க. அத வந்து தலைமுறை மாறையில அந்த ராஜா காலம் அதெல்லாம் அழிஞ்சு கவர்மெண்ட் அந்த மாரி வரையில, இப்ப இருக்கிற தலைமுறையில இருக்கவங்க, அந்த வம்சத்த சேர்ந்தவங்க வந்து அந்த நிலத்த திருப்பி குடு, தானமாலாம் குடுக்க முடியாது. அப்படிலாம் திரும்ப குடுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த நிலத்திலேயே இருக்கிற மக்கள், அவங்களோட அவங்க அந்த நிலத்த விட்டு போமாட்டேன். இங்க விட்டா நான் எங்க போவேன்? என் நிலம் என்னோடது தான்னு அந்த நில போராட்டத்த தான் ஸோ நிலத்துக்காக நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தான் அந்த படம் பேசியிருக்கும். இது வந்து என்ன சொல்ல, இதுதான் கதை. அத அவங்க திருப்பி குடுத்துருக்காங்க ஒரு காலத்தில தானமா. இவங்க இப்ப திருப்பி குடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இதான் அந்த பேசிக்கான கதை.
ஆனா வந்து அதுக்குள்ள அவங்க பேசியிருக்க ஒவ்வொரு விஷயமே, அந்த மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்கு, அவங்களோட ட்ரெடிஷன், அவங்க எப்படி இருக்காங்கன்றது ஒரு சைடு. அதுக்கப்புறம் அ இப்ப இந்த காலகட்டத்தில மாறி அந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கவரு, அவரு அந்த வேலைய எப்படி பண்றாரு, அவர் என்ன பண்ண நினைக்கிறாரு, அப்படின்றது ஒரு சைடு காட்டிட்டே இருப்பாங்க. அண்ட் மெயினா அவங்களோட தெய்வம்ன்றது, அந்த தெய்வம், அ அதோட வழிபாடு எப்படி, அதெல்லாம் பத்தி ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஏன் நமக்கு இவ்வளோ தூரம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இது வந்து கர்நாடகால ஒரு சாமி, அத எப்படி வழிபடுறாங்க அப்படின்றத முறைய தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஆனா நம்ம ஊருக்குள்ளேயுமே இந்த மாதிரியான சாமிலாம் நெறைய பேர் இருப்பாங்க. சிறு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. காவல் தெய்வம், அப்புறம் குலதெய்வம் அந்த மாரிலாம் சொல்லுவோம்ல. இவங்க வந்து அத நார்மலா பெரிய பெரிய கோவில், அந்த டெம்பிளுக்கும் இந்த மாதிரியான வழிபாட்டுக்கும் நெறைய வித்தியாசம்லாம் இருக்கும். அங்கலாம் வந்து என்ன சொல்ல, நான்வெஜ்லாம் அந்த மாரிலாம் அதெல்லாம் படைக்க மாட்டாங்க. அதெல்லாம் இருக்காது. ஆனா இந்த மாரி சிறு தெய்வங்கள்னு சொல்லப்படுற காவல் தெய்வங்கள் அங்க, அல்லது குலதெய்வம் அதெல்லாம் வந்து நான்வெஜ்ஜும் நம்ம பண்ணுவோம். அந்த ஆடு வெட்டுறது அதெல்லாம் கூட பண்ணுவாங்க. அதே மாரி இந்த சாமியாடின்னு சொல்லுவாங்க. பரம்பரையா அவங்க சாமியாடி குடும்பம் அந்த மாரிலாம் நான் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். எனக்கு இத பத்தின பெரிய டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. அதாவது நான் இத ரொம்ப பார்த்ததில்ல. ஆனா வந்து இந்த மாரி சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். இப்படிதான் இருக்கும். இந்த மாரி ஒரு சின்ன ஊரோட திருவிழா எந்த மாதிரி இருக்கும்னு நான் லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நான் அது பார்த்தது கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கும். அந்த பெட்டி தூக்குறது, அந்த மாரி காப்பு கட்டுறது, கயிறு கட்டுறது, அந்த மாரி நெறைய வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கும். நான்வெஜ் படைச்சு கும்பிடுறது அந்த மாரி இருக்கும். ஸோ இதே மாதிரி அங்க இருக்கிற ஒரு தெய்வம் தான் அந்த பஞ்சுருளின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தெய்வம் அந்த கோலான்னு ஒரு கோலா கட்டுறது அந்த இது வரும். அந்த பூதகோலா அது அது எப்படி நடக்குது? அங்க ஒரு சாமி ஒரு மனுஷனுக்குள்ள இறங்குறது, அந்த மாதிரியானதெல்லாம். ஸோ சாமிங்கிறது என்ன? மனுஷ ரூபத்தில வருமா? அந்த டயத்தில மட்டும் வருமா? இந்த மாரிலாம் நமக்கு நெறைய கொஸ்டின்ஸ் இருந்தாலும், ஸோ இதுதான் ஜென்ரலா நடக்கும். சாமி ஆடுறவங்களே நம்ம உண்மையா, பொய்யா அப்படிதான் நம்ம பார்ப்போம். அவங்க ஏதோ வேற ஏதோ அது சயின்ஸ் ரீசன் அந்த மாரிலாம் நம்ம சொல்லிட்டு, அந்த மாரி நெறைய ஒரு நமக்கே நெறைய தாட்ஸ்லாம் இருக்கும். பட் இந்த படம் பார்க்குறப்போ, அது எல்லாமே மறந்துருது. அதெல்லாம் நிஜமாவே எனக்கு மறந்துருச்சு. அழகா அந்த கோலான்ற அந்த ஆட்டம் நடக்கிறது, அந்த பூதகோலான்னு நடக்கிறது, அத அவங்க கொண்டு வந்திருக்குது. அதோட டீட்டெயிலிங், அத நம்ம பார்க்கையில சாமி தான் வந்திருக்கு அப்படின்றது, அவங்க பேசுகிற விதம், நீங்க தமிழ் டப்பிங்கில பார்த்தாலுமே அந்த சாமி பேசுறது வந்து அந்த மொழியிலேயே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியா ரொம்ப நமக்கு ஒரு மாரி கனெக்ட் ஆகுற மாதிரியான ஒரு படமா இது இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் இந்த படம் ப்ரைம்லலாம் வந்ததுக்கப்புறம் நான் சில இதில பார்த்தேன். சில யூடியூப் சேனல்ஸ்லலாம் சொன்னாங்க, இந்த படம் வந்து அவ்வளோ ஸ்லோவா இருக்கு. அவ்வளோ ஒண்ணும் நல்லா இல்ல அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க. நானும் அப்படி நினச்சிட்டு தான் பார்க்கவே இல்ல ஆக்சுவலி ரொம்ப நாளா. சரி என்ன பார்ப்போம் அப்படின்ற மாரி தான் இருந்தேன். பட் இப்போ ரீசென்ட்டா இந்த பொங்கல் லீவ்ல தான் அத பார்த்தேன். உண்மையாவே ஒரு மஸ்ட் வாட்ச்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குற மாதிரி தான். அந்த ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க, அண்ட் அந்த அந்த தெய்வ வழிபாடு எப்படி இருக்கு, அது எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்றத அத அவங்க காட்டுறது, எல்லாமே சூப்பரா இருந்தது. இப்ப நம்ம எப்படி இப்போ ஜல்லிக்கட்டு அப்படின்றது வந்து பாரம்பரியமா நம்ம பண்றது, அந்த மாரி சொல்றோம்ல. ஸோ அவங்களும் அந்த மாரி என்ன வச்சிருக்காங்க, என்ன அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பா மாரி தான் இந்த படம் இருந்தது. இது ஒரு படம் மாதிரியே இல்லாம எ ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுவும் அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ்லாம் நெறைய நெறைய ரிவ்யூலலாம் நீங்க கேட்டிருப்பீங்க. லாஸ்ட் 20 மினிட்ஸ் நல்லாருந்தது நல்லாருந்ததுன்னு. ஸோ அந்த ஆக்டர் கம் டைரக்டர் அவர் நடிச்சிருந்த விதம் அதெல்லாம் வந்து நிஜமாவே அவருக்கு அந்த மாரி சாமி வந்துருச்சோன்ற அளவுக்கு அவ்வளோ ரியாலிஸ்டிக்கா, அவ்வளோ சூப்பரா, அதுவும் மியூசிக்லாம் சொல்லவே வேணாம். அந்த 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 பூதகோலா அத வந்து 2 தடவ காட்டுவாங்க அந்த கோலாட்டத்த. ஸ்டார்ட்டிங்கில ஒரு தடவ காட்டையிலயும், அந்த எண்டிங்கில காட்டையிலயும் அந்த வராக ரூபம், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும், அந்த மியூசிக்லாம் அப்படியே வர்றது வந்து நம்மளுக்கு அத பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆர்வமா, என்ன சொல்ல, நம்ம ஒரு மாரி ஒரு மெய்மறந்து பார்க்குற மாரி தான் இருந்தது. கொஞ்சம் பயமா கூட இருந்தது. நம்மளுமே அப்படிதானே. இப்ப நான்லாம் ஏதாவது கோவில்லாம் போறப்போ, திடீர்னு யாருக்காவது சாமி வந்துருச்சுன்னா மிரண்டுருவேன். ஏன்னா, அவங்க வந்து பயங்கரமா கத்துவாங்க. திடீர்னு ஆ ஊன்னு கத்துவாங்க. என்னென்னமோ பேசுவாங்க. பக்கத்துல யார் இருக்காங்க, யாருமே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு மாரி ஆடிட்டு வருவாங்க. பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும் அந்த மாரி தான் இதுவா வருவாங்க. ஸோ, அந்த மாரி நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல. அந்த பயம் கூட இந்த படத்துல வந்து ரொம்பவே எனக்கு கன்வே ஆன மாரி இருந்தது.
இருக்காது. லைக் நம்ம பயந்தாலும் நமக்கு தெரியும் அது சாமி அதனால அவங்க அப்படி இருக்காங்க. நம்ம தெரிச்சுலாம் ஓட மாட்டோம். ஒரு பயம் கலந்த ஒரு இதோட நம்ம நின்னு பார்த்துட்ருப்போம்ல. ஸோ அந்த ஃபீல கூட இந்த படம் எனக்கு ரொம்பவே அழகா நம்மளுக்கு எமோட் பண்ண மாரி இருந்தது இந்த படம். ஸோ இது என்ன சொல்ல மியூசிக்லேருந்து எல்லாமே சூப்பரா இருந்தது. எல்லாமே ரியலா இருந்தது. அண்ட் அந்த ஹீரோயின்லாம் கூட சும்மா வந்தாங்க, போனாங்க அப்படின்ற மாரி இல்லாம, இந்த மாதிரி ஒரு சமூகத்திலேருந்து வந்த ஒருத்தவங்க அ ஒரு போலீஸ் உத்தியோகத்துக்கு போறாங்க. ஆனா, அங்கேயும் அவங்க என்ன சொல்ல, இந்த சமூகத்துக்கு எதிராவே ஒரு செயல் நடக்குது அப்படின்றப்போ, அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க. அவங்களால வேலையும் விட முடியாது. அவங்க ஊர் மக்களுக்கு எதிரா நீங்க இந்த இடத்த காலி பண்ணுங்க, வேலி போடுவேன் அந்த மாரியும் அவங்களால பேச முடியாது. ரொம்ப அந்த தவிப்பெல்லாம் லைக் இந்த மாதிரி இருக்கும். இந்த குட்டியா ஒரு இதுலேருந்து வந்திருக்காங்கல்ல, ஒரு ட்ரைபல் அந்த மாரிலாம் வர்றாங்க அப்புட்னா, அவங்க ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு வந்துட்டாங்கன்னா, அவங்களோட ஸ்ட்ரகிள் எப்படி இருக்குன்றத அந்த கேரக்டர் பேசியிருக்கும். லைக் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அத பத்தி சொல்லலைனாலும், போற போக்குல ரொம்ப அழகாவே அத சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த தீண்டாமைலாம் எந்த மாதிரி இருக்கு, அந்த முதலாளின்னு ஒருத்தர சொல்லிட்டே இருப்பாங்க. அவர் வந்து அவருக்கு தேவைன்னா அவர் எந்த மாரி நடந்துக்கிறாரு, அவருக்கு வேணும் அப்படின்னா அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாரு, வேண்டான்னா எப்படி ட்ரீட் பண்ணுறாரு. வேண்டான்னா சின்ன குழந்தைய கூட சுடுறதுக்கு கூட அவர் தயங்கவே மாட்டார். வேணுங்கிறப்ப அவங்க வீட்டுக்குள்ளேயே நான் அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் பாருங்க பெரிய விஷயன்ற மாரி அதை ஆக்சுவலி நல்லா காட்டியிருப்பாங்க. ஆரம்பத்தில் வந்து இவங்க லைக் அந்த ஹீரோவே அவங்க வீட்டுக்குள்ளே அந்த முதலாளி வீட்டுக்குள்ளே போமாட்டார். அந்த காலை வைக்க போவார். ஆனால் வேண்டாம் அப்படின்ற மாரி வந்துருவார். அந்த மாரி ஒரு சீன் காட்டுவாங்க. ஒரு ஃபைட் சீன் மாரி. ஆனா, இவர் வந்து இவங்க வீட்டுக்குள்ள அந்த அந்த குடும்பத்த சேர்ந்த ஒருத்தர கொன்னுட்டு ஆறுதல் சொல்ற மாதிரி உள்ள வந்து பேசலாம் செய்வாரு. ஸோ இந்த ஆள் தான் கொன்னான் அப்படின்னு தெரிஞ்சோனே ஹீரோ வந்து அந்த வீட்டுக்குள்ள போயிருவாரு. "நீ மட்டும் எங்க வீட்டுக்குள்ள வர, கொன்னுட்டு எங்க வீட்டுக்குள்ள வருவ. நான் உங்க வீட்டுக்குள்ள சும்மா அது என்னன்னு கேட்கறதுக்கு கூட வரக்கூடாதான்ற" மாதிரியான ஒரு இதோட இருக்கும் அது. ஸோ அந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அது 2 லைக் என்ன சொல்ல, கிளைமேக்ஸ்ல அவர் உள்ள வந்துருவாரு. பட் ஆரம்பத்துல அவரே வந்து வர்றதுக்கு வேண்டாம். இவங்க பெரிய ஆட்கள் தான் அப்படின்ற மாரி இவர் கீழ தான் தரையில தான் உட்காந்து இவர் சாப்பிடுவாரு. அந்த முதலாளின்னு சொல்றவங்க அந்த வில்லன் வந்து மேஜை மேல தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த மாரியே தான் காட்டிட்டு இருப்பாங்க. இவர் வந்து ஈக்குவாலிட்டி பேசுற ஒரு ஆளாவோ, இல்ல இதெல்லாம் சரி, தப்பு அப்படி சொல்ற ஆளாவோலாம் ஆரம்பத்துல இருக்க மாட்டாரு. இவருடைய என்ன சொல்ல, "நீ எனக்கு இப்படி பண்ணிட்டேன்னா, நீ இந்த மாரி பண்ணிட்டே என் வீட்டுக்குள்ள வருவ அப்படின்னா, நான் ஏன் உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்ற" மாதிரியா ஒரு வர மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் அதோட சேஞ்ச் ஓவர் அதெல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். மேபி அந்த டைரக்டரே அந்த படத்த ஐ மீன் அந்த டைரக்டரும் ஆக்டரும் ஒண்ணு 2மே ஒண்ணுன்றனாலயோ என்னவோ தான் நினச்சத அந்த ஸ்க்ரீன்ல எப்படி கொண்டு வரணும்னு அவர் நினச்சாரோ, அதே மாதிரி கொண்டு வந்துட்ட மாரி எனக்கு தோணும். கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்லாம் அந்த ஓன்னு கத்துறது, அது எல்லாமே அதுவும் அந்த கோல ஆட்டம் போடுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. நான் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா யூடியூப்ல போய் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். லைக் இந்த மாதிரி நடக்கும்ல, இந்த கண்டாரா ரியல்னு போட்டோம்னா, அந்த ஊர்ல எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் காட்டியிருந்தாங்க. அதே மாரி தான் ஆடுறாங்க. அப்படியே என்ன இது கொஞ்சம் அது வந்து ஒரு யூடியூப் வீடியோன்றனால ஒரு கேமராலயோ, இல்ல ஒரு ஃபோன்லயோ எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இது வந்து சினிமா அப்படின்றனால கொஞ்சம் அந்த விஷுவல் ட்ரீட்டா ஒரு மாரி சூப்பரா அத குடுத்துருப்பாங்க. மத்தபடி அது என்ன அங்க பண்றாங்களோ, அத அப்படியே இதில எக்ஸாக்ட்டா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே அழகா இருந்தது. அண்ட் இது விஷுவலா எப்படி, டெக்னிக்கலா எப்படி, அந்த சினிமாட்டோகிராஃபி எப்படி, அதெல்லாம் எனக்கு பேச தெரியல அப்படின்னாலும், இந்த படம் நெறைய சீன்ஸ் வந்து நைட்ல வரும். இருட்டுல ஒரு காட்டுக்குள்ள எடுத்திருப்பாங்க. ஆனா வந்து அ சரியா இல்ல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலான்ற மாரி நம்மளுக்கு எங்கேயுமே தோணாது. ஒரு உறுத்தலே இல்லாம, நம்ம அந்த ஒரு ஆளா நின்னு பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? இந்த மாரி ஒரு காட்டுக்குள்ள ஒரு நைட்ல ஒரு இடத்துல இந்த கோல ஆட்டம் நடக்குது அப்படின்னா, அங்க போய் நம்ம கூட நின்னு பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டோடயே அத எடுத்திருப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா லைட்டிங் அது இதெல்லாம் போடாம, ஒரு மாரி அந்த நெருப்பு அது ஃபுல்லா தீப்பந்தம் வச்சுட்டு, அத எப்படி அவ்ளோ அழகா எடுத்தாங்கன்னு தெரியல. பட் பார்க்க வந்து ரொம்பவே அழகா இருந்தது. ஸோ இது வந்து என்னைய கேட்டா இது ஒரு மஸ்ட் வாட்ச் படம்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாரி தான் எனக்கு இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ நீங்களும் இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இது எப்படி இருந்தது? அண்ட் இந்த எபிசோட் எப்படி இருந்தது? இத பத்தின கமெண்ட்ஸ்லாம் எனக்கு டிஎம் பண்ணுங்க. அண்ட் நெறைய பேர் இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ நீங்க இது நல்லாயிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் Spotifyல ஃபாலோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ரேட்டிங் அதெல்லாம் கூட குடுங்க. எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி. வணக்கம்.